மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை நான். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும். இங்கே பாருங்களேன், காட்டணும். நாங்கள் 2 பேரும் இப்போ தான் சாப்பிட்டோம். நான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடகடன்னு சாப்பிட்டு வச்சுட்டு அக்கா இப்போ தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி டைம் 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு தான் சாப்பிட்றோம் நாங்கள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே ஒடிசாவில் வந்து ஒரு பெரிய கோவில் ஒன்று, அது மலை மேலே இருக்குது அந்த கோவில். அந்த கோவிலுக்கு நான், மாமா, ஹரி 3 பேர் போனோம். அந்த கோவிலுக்கு போன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ 2 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம போகிறது கோயில் மேலே போகிற வரைக்கும் வரும். நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ பிடிக்கும். அந்த கோவில் பேர் வந்து ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்கிறேன். அந்த கோவில் வந்து பஞ்சலிங்கேஸ்வர் கோவில். அதில் வந்து மலை மேலேருந்து தண்ணி வரும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இது 2 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒன் நான் இன்றைக்கி போடுறேன், செகண்ட் பார்ட்டு நாளைக்கு போடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோவில் ட்ராவல் மேலே போகிற வரைக்கும் எப்படி இருந்தது, என்ன ஏதுன்றதை தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்கடா 3 பேர் கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாமாவுடைய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குங்களா பார்த்து சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு மாமாவுடைய பர்த்டேக்கு எடுத்தது. பார்த்தீங்களா, ஒடிசா வந்து தொப்பை வந்துடுச்சு மாமாவுக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் மாமாவுடைய பர்த்டேக்காக நானும் ராதா சிஸ்டரும் போய் எடுத்தது. நல்லா இருக்கா பாருங்கள். இது வந்து இந்த பனியன் ராதா சிஸ்டர் வந்து தம்பிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஷாப்பிங் போகிறப்போ எடுத்து கொடுத்தது. நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். என்னுடைய சேரீ வந்து இது ப்ளவுஸ் வந்து செட் ஆகாமல் இருந்தது. இப்போ எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குமா? நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். 2 இடத்துக்கு போகிறோம். ஒன்று வந்து மாமா வீட்டுக்கு போகிறோம், இன்னொரு இடத்துக்கு எங்கே போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே வெளியே கிளம்புனா இந்த மாதிரி சாமி கும்பிட்டு தான் கிளம்புவாங்க வீட்டில் இருக்கவங்க. பாருங்கள், பார்த்தீங்களா, ஹரிக்கு அவங்க பெரியம்மாவுக்கு சக்காலத்தி போர் கிளம்புறதில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வீட்டில் இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு பேங்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியிருக்கோம். என்ன கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சலிங்கேஸ்வர கோவிலுக்கு தான் போகிறோம். நம்ம ஒடிசாவில் பாலேஸ்வரில் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மலை மேலே தான் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக போகிற வழி, நம்ம எப்படி ட்ராவலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஏரியா கிராமங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள், எல்லா இடமும் வந்து சுற்றி எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு போகிற வழியில் எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன ஏது அப்படின்றத நான் மொத்தமாக உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன். அந்த கோவிலுடைய டீட்டெயிலு எல்லாமே சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த மரம் இருக்குது பார்த்தியா, இந்த மரம் தான் நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேனே. இந்த மரத்தில் இருந்து நம்ம திரும்பி போகணும், லெஃப்ட் எடுத்து திரும்பி போகணும் அப்படின்றத நான் கணக்கு வச்சுப்பேன். ஏன்னா வாட்டி வரும்போது மாமா வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க, இப்போது நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். அதனால் வந்து அந்த மரத்தை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சி இந்த வழி தானேப்பா போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த போகிற வழியிலே வந்து மாமாவோடைய அதான் மாமா ஊர், தாய் மாமா வீடு வந்து இருக்குது. பாருங்கள், எந்த ஊரில் எல்லா இடத்தையுமே ஒரு தெருவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கோவிலாவது இருந்துங்க. பாருங்களேன், எந்த பக்கம் திரும்பினாலும் கோவில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுங்க, எவ்வளோ கோவிலுங்க இருக்குது. அதே மாதிரி இப்போது ஆட்டோ வசதிங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிற, அந்த கிராமத்துலேருந்து வந்து போகிற இன்னொரு இடம் தான். பாருங்கள், இங்கேயுமே வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய கோவில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன் பை ஒன்னாக வந்து இந்த கோவிலுங்கெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது. மழை பாருங்கள், எவ்வளோ கிட்ட வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது, இங்கே வந்து பனி டைம்லேயும் இருக்கிறது கஷ்டம், வெய்ய டைம்லேயும் இருக்கிறது கஷ்டங்க இந்த மலை பக்கத்தில் இருக்கும்போது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப வெய்ய டைம் ஆனாலும் இந்த மலை பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வெயிலாக இருக்கும்.
குளூர் பக்கத்தை பனி டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருக்கும். போகிற வழிலாம் வந்து இதை எல்லாமே வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாமா தான். போகிற வழி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தது மாமா தான் என்கிட்ட காமிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இதை ஸ்லோ பண்ணுறோம் பார்த்திங்களா. இந்த சந்து தான் வந்து மாமா வீட்டுக்கு போகிற வழி. அவங்க மாமா வீட்டுக்கு வந்து மாமாவுடைய மாமா வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா அதுதான் வழி. இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டருப்பா? இங்கே வந்து மாமா வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர். மாமா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவிலுக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்ரு தான். அங்கே வந்து அங்கே இன்னும் பக்கத்துலேயே வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா கோவில் பக்கத்தில் நானி 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் சின்ன மாமியாரோடைய பொண்ணு இருக்காங்க கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் வந்து இப்போ என் கூட வந்து நீங்களும் சேர்ந்து எப்படி நான் மலை ஏறுறேன் என்ன ஏது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா மலை ஏறினோமே அவ்வளோ தூரம் அப்படின்றது என்னால் முடியுமா முடியாதா அப்படின்றது என் கூட நீங்களும் வந்து பாருங்கள். இதுதான் அந்த கோவில் நேம் என்ன சொல்லுங்கள் மாமா நீங்கள்? பஞ்சலிங்கேஸ்வர். பஞ்சலிங்கேஸ்வர் அந்த கோவில். இதோட நான் 2வது வாட்டி அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ஒரு வாட்டி வந்து அரிக்கு வந்து முடியெடுத்த மறுநாளே நாங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போனோம். இப்போ நல்லா வசதி ஆகிடுச்சிங்க. ஆட்டோ வசதி வந்துடுச்சு, அங்கே போகிறதுக்கு வரதுக்கு பஸ் வசதி இருக்குது, ஹோட்டலுங்கெல்லாம் நிறையா இருக்குது. என்ன ஒன்றுனா இது மலை ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்களா நம்ம போகிறப்பயே பஸ்ஸு வருது. அங்கேயே லாட்ஜிங்கெல்லாம் கூட ரூமுங்கெல்லாம் கூட இருக்குது. ரூம் எடுத்து தங்குற மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது. முன்னெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இப்போது நல்லா டெவலப் ஆகிருக்கு இந்த இடம். அப்படின்னும்போது வந்து ரொம்பவே பரவாயில்ல. நல்லா எல்லோரும் வந்து போகிற டூரிஸ்ட் ஒரு இடம் மாதிரி இருக்குது பாருங்களேன். நிறைய டூரிஸ்ட்காரங்களாம் வராங்க அந்த இடத்துக்கு, நிறையா பேர் வராங்க. இதை வந்து ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க, பார்க் மாதிரி பாருங்கள். நம்ம போக போக பார்த்திங்கன்னா மலை பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. எவ்வளோ கோவிலுங்க பாருங்களேன். இப்போது ஒரு இந்த தெருவு விட்டு அடுத்த தெருவு போனால் அங்கே ஒரு கோவிலாவது இருக்கும். இன்னும் ஒரு 2 தெருவு தள்ளி போனால் அங்கே ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுங்களுக்கே பஞ்சமே கிடையாது. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கே இதுதான் வந்து வண்டி பார்க்கிங் பண்ணுற இடம் பாருங்கள். நம்ம வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போகிறோம். டிக்கெட் 5 ரூபாயா 10 ரூபாயாப்பா? 10 ரூபா. 10 ரூபாங்க. நம்ம ஊர்லாம் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா இருக்கும். இங்கே 10 ரூபா டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறப்ப 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 10 ரூபா இங்கே வாங்கியிருக்காங்க. ஏன்னா நான் ஓட்டிகிட்டு போனாலும் நான் அப்படியே அங்கே விட்டுட்டு நிறைய வந்துட்டேன். மாமா மட்டும்தான். ஹாய்ங்க, கோயிலில் நான் வந்தாச்சு, ஆரம்பிக்கிறோம் ஏறுறதுக்கு. பார்க்கலாம். வண்டி பார்க்கிங்கில் விட்டுட்டு. ஆமாம், வண்டி இப்போ பார்க்கிங்கில் இங்கே பாருங்க. டோக்கன் வாங்கிட்டு வந்துச்சு. வண்டி கீழே பார்க்கிங்கில் விட்டுட்டு டோக்கன் காமிங்க மாமா. வந்து இப்போ மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாம் சரிங்களா. மேலே போயிட்டு உங்களுக்கு கோவிலெலாம் காமிக்கிறேன். மழை பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேயே நமக்கு இருக்குது அப்படின்னு. நாங்கள் வந்திருக்கோம் அரிக்கு வந்து மொட்டை அடித்த உடனே இந்த கோவிலுக்கு வந்தோம் நம்ம. அப்போ வந்து அண்ணாவுடைய வண்டியில் வந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய சொந்த வண்டியில் வந்திருக்கோம். அதுவும் நம்ம வீட்டு வண்டி தான் இருந்தாலும் இது நம்மளுடைய சொந்த வண்டி அப்படின்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிச்சினே போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே முன்னோட இப்போ பரவாயில்ல. எவ்வளோ நான் வந்து அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ தேவலாம். இப்போ வந்து நிறைய கடைங்கெல்லாம் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து மாமா என்ன வாங்குறாருன்னு எனக்கே தெரியல. என்ன வாங்குறீங்க? தண்ணி பாட்டில் வாங்குறாருங்க. எதுக்கு தண்ணி வாங்குறாருன்னா என் வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் வாங்கினாரு. இது வந்து சாமிக்கான பிரசாதங்கள்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் தான் சொல்கிறீங்களா மாமா? மாமாவும் எதுவும் சொல்லியாங்க. நான் கேட்டதுக்கு மேலே நடந்தால் வந்து உடனே மூச்சு வாங்குது, ஒரு 10 அடி நடந்தால் மூச்சு வாங்குது, ரொம்ப நொந்து. ஆனால் இந்த வாட்டி நான் ரொம்பவே நிறையாவே கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா உடம்பு வேறு ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட முன்ன போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் ஒரு 20 கிலோ எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து சாமிக்கு வந்து நாங்கள் பிரசாதம் வாங்குகிறோம். சாமிக்கு வந்து தேங்காய் பழம் எல்லாமே பூ எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க பார்த்திங்களா அதுவும் பிரசாதம் தான், அதுவும் வாங்கணும். என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் பிரசாதத்தெல்லாம்.
அது என்ன பூனே தெரியல. மாமா அந்த பூவும் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் சாமிக்கு வைக்கிற பூ தான் எடுத்து வச்சாங்க. வாழைப்பழமும் வாங்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து சாமிக்கு வந்து பிரசாதங்கள்லாம் அப்படியே எல்லாத்தையுமே தோல் உரித்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதை. அதுக்கப்புறம் மாமா வந்து என்னென்ன பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தேன். இந்த ஒரு தண்ணி பாட்டில் நான் மேலே ஏறுறதுக்குள்ளே மொத்தமாக குடித்து முடிச்சிட்டேங்க. அந்தளவு கஷ்டமாக இருந்தது. இது எல்லாமே சாமிக்கான பிரசாதம் தாங்க. சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கான பிரசாதங்க தான். இங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து இந்த மாதிரி பிரசாதங்க தான் இருக்குமே, இல்லை மாமா? ஆமாம். ஒரு பை ஃபுல்லாக வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போதுமா மாமான்னு கேட்டால் அதுக்கப்புறம் என்ன பார்த்தாரு. சரி சாமிக்கு நெய் தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நெய் தீபம் இது இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து ஒரு சொங்கா வந்து கட்டியிருந்தது. அதுக்கப்புறம் அதில் வேறு என்ன மாமா கட்டியிருந்தாங்க? அது வந்து நம்மளுக்கு போகிறதுனால என்னன்னா, நம்ம வந்திருக்கிறோம் கடலுக்கு ஒரு இது மாதிரி நம்ம வந்திருக்கிறோம், கட்டிட்டு போயிருக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது சாமிக்கு வந்து பிரசாதம் வாங்கியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம நடந்து போகிறோம். இங்கேயே இப்படி நடக்க முடியல. இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் மேலே ஏறணும். எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க போயிட்டு. இதில் ஏறும்போது ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் போகிறப்பையோ, திருச்செந்தூர்ன்ற பாருங்க, திருத்தணி போகிறப்போ, அப்படி இல்லைன்னா திருப்பதிக்கு போகிறப்போ, சில பேர் திருப்பதிக்கெலாம் நடப்பாதையாக ஏறுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி. எனக்கு வந்து இதை நான் வந்து இந்த மாதிரி பார்த்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியலங்க என்னால். அதனால் நான் இங்கே பாருங்க கீழே வந்து உட்காந்துட்டோம். என்னால் முடியல. அவங்களாம் நல்லா தான் ஏறுறாங்க. பார்க்குறத பாருங்க. என்னால் தான் முடியலன்னு நான் உட்காந்துட்டேன். இன்னும் மேலே போயிட்டு மேலே எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம். மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து ஏறிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நின்று இந்த கடைகள்லாம் பார்த்து ஒரு வழியாக ஏறிட்டேன். என்ன சொல்ல போனால், ஆனால் பயங்கரமான ரேட்டுங்க இங்கெல்லாம். ஒரு பொருள் வாங்கவே முடியல. ஒவ்வொரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட ஜாஸ்தி ரேட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மருவத்தூர் கோவிலில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த பக்கம் சுற்றினாலும் கடைங்க தான் இருக்கும் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே நம்ம ஓரளவுக்கு நடக்க நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்கலாம் போனால் முடியாது. ஒல்லியாக இருக்கவங்களாம் போனால் கடன்னு ஏறிடுவாங்க. அதெல்லாம் ஈஸியாக ஏறிடுவாங்க அவங்க. என்னால் கோயில தாங்க தண்ணி வருது பாரு, தண்ணி போகுது. பேக் கேமராவில் பின்னாடி காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது தண்ணி மேலேருந்து வருங்க. சிவன் மேலே வந்து அங்கேருந்து மேலேருந்து வரும். நான் உங்களுக்கு பாருப்போ காட்டுறேன். இன்னும் நம்ம மேலே ஏறணும். படி இப்போதான் படி ஆரம்பிச்சது. நிறைய பார்த்தீங்களா, என்ன வேகமாக மேலே ஏறிட்டு காட்டுறேன். என்னால் இதுக்கு மேலே ஏற முடியலங்க. கொஞ்சம் தூரம் கூட ஏறல. நம்ம என் ஹார்ட் பீட்டு எனக்கே கேட்குது. என்ன ஆடு அங்கே மேலே இருக்குதாங்க. என்னால் திரும்பி பார்க்க கூட முடியல. இன்னும் இருக்கிற ஒரு தூரம் நான் எப்படி ஏற போகிறேனே எனக்கு தெரியல. சத்தியமாக எவ்வளோ தூரம் போகணும் தெரியும். அழகாக போகலான்றாங்க. அவங்களுக்கு என்ன வந்தது, நம்ம மேலே போயிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பார்க்குறேங்க வாங்க. நான் என் கூட சேர்ந்து நீங்களும் சிவனை பார்க்க மேலே வாங்க. இன்றைக்கி வேறு என்னது, இன்றைக்கி பௌர்ணமி வேறு இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி கம்பல்சரி நம்ம அவரை பார்த்தே ஆகணும். அங்கே எப்படி இருக்காரு அப்படின்றத மேலே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப வேகமெல்லாம் ஏற முடியாது. பொறுமையாக ஸ்லோவாகவே ஏறிக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அறிய பார்த்தீங்களா என்ன ஓட்டம் ஓடுறாங்க பாருங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்த இடத்த சடனாக வந்து எங்கள் சின்ன நாத்தனாரை பார்த்தோம் நாங்கள். அவங்க வராங்கன்னே எங்களுக்கு தெரியாது. நான் எங்கள் மாமியார், சின்ன மாமியார். नानी हाय चाली का हाय कौन चाली की हाय கோகோ. இன்னும் நம்ம மேலே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இன்னும் நம்ம மேலே போனோம். இங்கே பாருங்க, எங்கள் நாத்தனார் பசங்க இது ரெண்டும். எங்கள் மாமியார், சின்ன மாமியார், இவங்களை பார்த்துருப்பீங்க. இது அவங்க பொண்ணு. கோயிலில் பார்த்தோம் சடனாக. பிரசாத் கொடுக்குறேன், வாங்கடா போலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. மேலே போயிட்டு காட்டுறேங்க. என்ன என் நாத்தனாரே ஒரு இடியா கொள்றதுக்கு பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இதுக்கு அடுத்த வர வீடியோவில் வந்து நம்ம சாமிங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பை.